ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 21/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 9. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 29 வினாடி. சூரிய உதயம் காலை 6:30. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:58 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:14 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:35 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:58 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கடகத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மை உள்ள நாளாக அமையப் போகிறது. மேன்மைன்ற அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்பும் உங்களுக்கு தேவைக்கேற்ற ஒரு வலுவான வேலைகள் உண்டான அமைப்பு உண்டு. அதாவது உடல் சுமை இல்லாமல் வேலை சுமை அதிகமாக இந்த நாள் அமைய போகுதுங்க. அதனால் ஜாக்கிரதையாக இந்த நாளை ஒரு சாமர்த்தியத்தோட, ஒரு புதிய முயற்சியோட எந்த காரியங்கள் செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அமையறதுக்கு உண்டான காரியங்கள் உண்டு. இல்லைன்னா குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர மாதிரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம், காது குத்தல், மொட்டை அடித்தல், இந்த மாதிரி உறவினர்களோட சுப காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பாக அமைய போதுங்க. உடல் ஆரோக்கியம் இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பீங்க. இந்த கால் வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே கிளியராக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நாள். ரொம்ப நாளாக அந்த கால் குடைச்சல், கால் வலி, பாத வலி, பாத எரிச்சல், இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இந்த நாள் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஒரு வலி இல்லாமல் வலி நிவாரணமான ஒரு நாளாக அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. பரிகாரம். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பஞ்ச பாண்டவ தூது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. இப்போ அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மை உள்ள நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? கொடிய மிருகங்கள் கடித்தால், கொடிய மிருகங்கள்னால் விஷ மிருகங்கள், இல்லைன்னா இந்த புலி, சிங்கம், இந்த மாதிரி மிருகங்கள் கடிக்கிற மாதிரி உங்கள் கனவுல வந்தால் அதோட அர்த்தம் கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது விஷ ஜந்துக்கள் எல்லாமே ஒரு தப்பான ஒரு எதிர்மறை விதமான ஒரு செயல்கள் செய்கிறதுக்கு உண்டானது அமைப்பு. அதனால் இந்த ஒரு கனவில் கொடிய மிருகங்கள் கடிக்கிற மாதிரி, அதாவது கடிக்கிற மாதிரி தான், திறத்துற மாதிரியோ உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ உங்களை தாக்குற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. உங்களை கடிக்கணும். அப்படி ஒரு கனவு வந்ததுன்னா கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம்.